ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு அலிகேஷன் டாபிக்ல கிளாஸ் நம்பர் 7 பார்க்க போறோம். இன்னைக்கான கிளாஸ்ல மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ், அலிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். Okay, first question பாருங்க. There are two types of coin in a box, 25 paisa and 50 paisa. The total money in the box is rupees 42 and the total number of coin is total number of coin is 120. Find the number of 25 paisa coin. அப்போ இது வந்து ரொம்ப காமனான ஒரு கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை வந்து நம்ம த்ரூ அலிகேஷன் சால்வ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்க போது புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பாக்ஸ்ல 2 டினாமினேஷன்ல காயின்ஸ் இருக்கு. புரியுதா? ஒரு பாக்ஸுக்குள்ள வந்து 25 பைசா காயினும் 50 பைசா காயினும் கலந்துருக்கு. மொத்தமா அங்க இருக்கக்கூடிய மணி, அதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 42 ரூபாய். அந்த 25 பைசா காயினையும் 50 பைசா காயினையும் சேர்த்து வேல்யூவா கால்குலேட் பண்ணா அங்க இருக்கக்கூடியது 42 ருபீஸ். அதுதான் அதோட டோட்டல் வேல்யூ. ஆனா அங்க இருக்கக்கூடிய காயினை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 120 காயின் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 120 இருக்கு. இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா, அங்க அந்த பாக்ஸ்ல 25 பைசா காயின் எத்தனை இருக்கு, 50 பைசா காயின் எத்தனை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். மொத்தம் இந்த 120 காயின் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த 120 காயின்ல எத்தனை காயின் வந்து 25 பைசா காயின், எத்தனை காயின் வந்து 50 பைசா காயின் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இதை எப்படி நம்ம அலிகேஷன்ல அப்ரோச் பண்ண போறோம், தெளிவா கவனிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் வந்து அங்க இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் காயின். மொத்தம் எவ்வளவு காயின் இருக்கு? 120 காயின் இருக்கு. இந்த 120 காயின் தான், புரியுதா? இந்த 120 காயின் தான் 2 டினாமினேஷனா பிரிஞ்சிருக்கு. எப்படி பிரிஞ்சிருக்கு? 25 பைசா காயின், அப்புறமேட்டு 50 பைசா காயின். அப்ப இந்த 120 காயின்ல எத்தனை 25 பைசா காயின் இருக்கு அண்ட் எத்தனை 50 பைசா காயின் இருக்குங்கிறது தான் நம்மளோட டார்கெட். இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கோல் என்ன அப்படின்னா, இந்த 120 காயின்குள்ள 25 பைசா காயின் எவ்வளவு இருக்கு, 50 பைசா காயின் எவ்வளவு இருக்குங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இதை நான் அலிகேஷன் எழுதுறதுக்காக என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க. ஸோ 2 டைப் ஆஃப் காயின் இருக்கா? இந்த பக்கம் 25 பைசா காயின் எழுதிக்கிறேன், இந்த பக்கம் 50 பைசா காயின் எழுதிக்கிறேன். சரியா? இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை காயின் இருக்கு? 120 காயின் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 120 காயினுமே 25 பைசா காயின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்கு மொத்தம் எவ்வளோ வேல்யூ ஆஃப் மணி அங்க இருக்கும்? புரியுதா? என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா காயினுமே 25 பைசா காயின் தான். அங்க 50 பைசா காயினே கிடையாது. அங்க மொத்தம் 120 காயின் இருக்கு. அந்த 120 காயினுமே 25 பைசா அப்படின்னா அங்க மொத்தம் எவ்வளவு ரூபாய் இருக்கும், அங்க இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத இப்ப நான் கால்குலேட் பண்ண போறேன். சரி, ஓகே. எப்படி கால்குலேட் பண்றது பாருங்க. மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் காயின் எவ்வளவு? 120. 25 பைசா, இதை நம்ம ருபீஸ்க்கு மாத்தும் போது 25 பைசான்னா எவ்வளவு வரும்? 1/4 ரூபி வருமா? 25 பைசானா 1/4 ரூபி. இப்ப அந்த இடத்துல தனியா எழுதுறேன் பாருங்க. மொத்தம் 120 காயின். ஒரு காயினோட வேல்யூ எவ்வளோ? 1/4 ரூபி. 25 பைசானா 1/4 ரூபின்னு வரும். ஓகேங்களா? 1/4 ரூபா. 50 பைசானா அரை ரூபா. ஓகேவா? ஏன்னா 100 பைசா அப்படிங்கிறது 1 ரூபி. அப்ப 25னா ஒரு ரூபியில 4ல ஒரு பங்கு, 1/4 ரூபி. அப்போ 120 காயின் 25 பைசால இருக்குது அப்படின்னா டோட்டலா உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளவு அமௌண்ட் வந்துடும்? 30 ரூபா வரும். சரி, அப்ப இந்த இடத்துல 13 நீங்க எழுதிக்கோங்க. புரியுதா? இந்த 13 எப்படி எழுதியிருக்கேன்? 120 காயினுமே 25 பைசாவா இருந்ததுன்னா. இப்ப அப்ப இந்த பக்கம் நான் என்ன எழுதுவேன்? இந்த 120 காயினுமே 50 பைசாவா இருந்ததுன்னா எவ்வளவு ரூபா இருக்கும்? இது நமக்கு தெளிவா தெரியும். 50 பைசானா 2 காயின் சேர்ந்தாதான் 1 ரூபா. அப்ப 120 காயின் இருக்குதுன்னா அங்க டோட்டலா அப்ப அமௌண்ட் எனக்கு எவ்வளவு வரும்? 60 ரூபான்னு வரும். புரியுதா? அப்ப 120 காயினுமே 25 பைசாவா இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் 30 ரூபான்னு இருக்கும். 120 காயினுமே 50 பைசாவா இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? 60 ரூபான்னு இருக்கும். ஆனா கொஸ்டின் படி என்ன? இது 2 கலந்து தானே இருக்கு. இது 2 கலந்து இருக்கிறதுனால அங்க எவ்வளவு அமௌண்ட் இருக்குது? ஆக்சுவலா 42 ரூபா. அதை நீங்க சென்ட்ரல் எழுதிக்கோங்க. முடிஞ்சது, அவ்வளவுதான். இப்ப நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 30, 42 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 12. இங்க 42, 60 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 80. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 6 டேபிள்லன்னா 3:2. இந்த 3:2 தான் என்ன அப்படின்னா 25 பைசா காயினுக்கும் 50 பைசா காயினுக்கும் உள்ள ரேஷியோ. அப்போ மொத்தம் 120 காயின் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. இந்த 120 காயின்ல 25 பைசா காயினும் 50 பைசா காயினும் எந்த ரேஷியோல இருக்கு? 3:2ங்கிற ரேஷியோல இருக்கு. இப்ப இதுக்கப்புறம் கொஸ்டின் நான் என்ன பண்ண போறேன்னா பாருங்க, அப்ப டோட்டலா 25 பைசா காயின் 3 யூனிட்ஸ் இருக்கு, 50 பைசா காயின் 2 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப டோட்டலா எவ்வளவு யூனிட்?
5 யூனிட். அப்போ 5 யூனிட்னா மொத்த காயின். அப்போ 5 தான் 120னா நமக்கு கேட்டது என்ன 25 பைசா காயின் தானே. அப்போ இங்க பார்க்கணும் 25 பைசா காயினா நம்ம என்ன கால்குலேட் பண்ணா போதும் 3 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணா போதும். அப்போ நமக்கு 5 யூனிட்ஸ் 120னா 1 யூனிட் எவ்வளோ வரும் 24. அப்போ 3 யூனிட்ஸ்னா 3 into 24 ஆன்சர் என்ன 72. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 72 காயின் அங்க 25 பைசா காயின் இருக்கும். மொத்தம் 120 காயின்ல 72 காயின் தான் 25 பைசா காயினா இருக்கும். கிளியரா புரியுதா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்ன் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இதை நீங்க அலிகேஷன்ல பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாவே இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க ஈக்குவேஷன் போட்டு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். அது கொஞ்சம் லென்த்தியா போகும். நீங்க அலிகேஷன்ல பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். இதுல பாருங்க, there are two types of coin in a box, 25 paisa and 50 paisa. The total money in the box is rupees 36 and the total number of coin is 90. If the number of coins are interchanged, then the total money. அப்ப இங்கே அதே கேள்விதான், ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ரெண்டு டைப் ஆஃப் காயின் இருக்கு, 25 பைசா காயினும் 50 பைசா காயினும். டோட்டல் மணின்னு பார்த்தா 36 ரூபா அதோட வேல்யூ. நம்பர் ஆஃப் காயின் பார்த்தா 90. ஆனா இங்க நமக்கு என்ன கேட்கல, எத்தனை 25 பைசா காயின் இருக்கு, எத்தனை 50 பைசா காயின் இருக்குங்கிறத அவங்க கேட்கல. அவங்க அப்படியே என்ன சொல்றாங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 25 பைசா காயின் வந்து ஒரு 60 காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 50 பைசா காயின் வந்து ஒரு 30 இருக்கு அப்படின்னா அது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். 25 பைசா காயினை 30னும் 50 பைசா காயினை 60ன்னு எடுத்து அப்போ எனக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது இன்னும் கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த அவங்க சொன்ன அந்த பாக்ஸ்ல எத்தனை 25 பைசா காயின் இருக்க போகுது, எத்தனை 50 பைசா காயின் இருக்க போகுது, மொத்தம் இந்த 90 காயின்ல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறோம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரியே நான் சால்வ் பண்றேன் பாருங்க. ஸோ அலிகேஷன் எழுதும் போது ரெண்டு டைப் ஆஃப் காயின் என்னெல்லாம், இந்த பக்கம் 25 பைசா வச்சுப்போம், இந்த பக்கம் 50 பைசா வச்சுப்போம். ஓகேவா? டோட்டலா எத்தனை காயின் இருக்கு, 90 காயின் இருக்கு. அப்ப நமக்கு 90 காயினுமே 25 பைசா காயினா இருந்ததுன்னா எவ்வளவு அமௌண்ட் வரும் பாருங்க. 90 into 1/4 எவ்வளவுங்க வரும்? சிம்பிளிஃபை பண்ண பாருங்க. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 45. அகைன் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன வரும்? 22.5. புரியுதா? அப்போ மொத்தம் 90 காயின் இருக்கு. அந்த 90 காயினுமே 25 பைசா காயினா இருந்ததுன்னா மொத்தம் 22 ரூபா 50 காசு, 22.5 rupees, 22.5 rupees கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி அந்த 90 காயினுமே 50 பைசா காயினா இருந்ததுன்னா எவ்வளவு ரூபா இருக்கும்? 45 ரூபாய் இருக்கும். இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பார்த்தாலே தெரியும். ரெண்டு காயின் சேர்ந்தா 1 ரூபாய், அப்போ 90 காயின் இருக்கு, அப்போ 45 ரூபாய் கிடைக்கும். ஆனா ஆக்சுவலா அங்க எவ்வளவு இருக்கு? 36 ரூபா இருக்கு. இதை நம்ம சென்டர்ல எழுதிக்கலாம். இப்போ நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கும்போது பாருங்க, 36 45 டிஃபரன்ஸ் எவ்வளவு 9. இங்க 22.5 இருக்கு, இங்க 36 இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு ஒரு 22.5னா இங்க ஒரு 7ஆ, இங்க ஒரு 6னா எவ்வளவு 13.5 கிடைக்கும். அப்ப 13.5னா இங்க இருக்கிற பாயிண்ட்டை தூக்கிட்டு இங்க 0 போட்டுக்கலாம். இப்போ இது எப்படி இருக்கு? 90:135 இருக்கு. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்? அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 9 டேபிள்ல கேன்சல் பண்ணுமா? 90:135 தானே. இப்போ 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 10 டைம்ஸ் வரும். இங்க 9 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 1 5 15 டைம்ஸ் வருது. அகைன் 5 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ? 2:3. சரியா? அப்ப நமக்கு 25 பைசா காயினும் 50 பைசா காயினும் என்ன ரேஷியோல இருக்கு? 2:3ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்ப நமக்கு என்னது 5 யூனிட்ஸ் தான் 90 அப்படின்னா 1 யூனிட் எவ்வளவு வரும்? 1 யூனிட் 18 கிடைக்குது. 5 யூனிட் தான் 90னா 1 யூனிட் வந்து எனக்கு 80 கிடைக்குது. அப்போ அங்க இருக்கக்கூடிய 25 பைசா காயின் எத்தனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க 2 யூனிட்ஸ் இருக்கா? ஸோ 25 பைசா காயினுக்கு 2 யூனிட். அப்போ 1 யூனிட் 8னா 2 யூனிட் எவ்வளவு? 36 காயின் இருக்கு. புரியுதா? 25 பைசால 36 காயின் இருக்கு. அதே மாதிரி அப்போ 50 பைசா காயின் எத்தனை இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18 into 3. 18 into 3 தான் எவ்வளவு வரும்? 30 54. 54 காயின்ஸ் இருக்கு. இதுதான் அவங்க சொன்ன பாக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் காயின்ஸ். 25 பைசால 36 காயின் இருக்கு, 50 பைசால 54 காயின் இருக்கு. இப்போ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. அப்ப இன்டர்சேஞ்ச்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க அப்படியே மாத்திருங்க. ஒருவேளை 25 பைசா காயின் வந்து 54 காயின் இருந்து, புரியுது, 54 மேல. அதே இது 50 பைசா காயின் வந்து 36 காயின் இருந்திருந்தா மொத்தம் எவ்வளவு மணி வேல்யூ, இதோட மணி வேல்யூ என்னவா இருக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. பாருங்க, அப்போ 25 பைசா காயின் வந்து 54 காயின் இருக்குன்னா எவ்வளவு அமௌண்ட் வரும்? 25 பைசா காயின் வந்து 54 இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 54 into 1/4ன்னு போடுவோமா? 54 into 1/4. இதுல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்றதுக்கு 54 into 1/4.
அதே மாதிரி பாருங்க 36 காயின் இருக்கு. 50 பைசால 36 காயின் இருக்குதுன்னா எவ்வளவு அமௌண்ட் வரும்? 18 ரூபாய் வரும். சரியா? இங்க வந்து நமக்கு எவ்வளவு வருது? 18 ரூபாய் கிடைக்குது. இங்க நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இங்க என்ன வரும்? 27. அகைன் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இங்க 1 2s are 2, 3 2s are 6. அப்ப 13.5 கிடைக்குது. அப்ப இங்க நமக்கு rupees 13.5 rupees வருது. இங்க 18 rupees வருது. ரெண்டே ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் வரும்? 18, 30, 21, 31. ஸோ 31.5 rupees தான் நமக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. புரியுதா? இது வந்து உங்களுக்கு தெளிவா புரியணுங்கிறதுக்காக நான் பொறுமையா சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண 25 பைசா காயின் 50 பைசா காயின் எத்தனை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 54 காயின் 50 பைசால இருக்குன்னா அந்த 54 25 பைசா காயின்ல 54, 50 பைசா காயின்ல 36 இருந்திருந்தா டோட்டல் எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருந்திருந்தா அங்க கண்டிப்பா 31.5 ரூபாய் 31 ரூபா 50 காசு இருந்திருக்கும் டோட்டல் மணி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. கிளியரா? ஓகே, அடுத்த மாடல் போலாம். இதுல பாருங்க, a company has undergraduate and graduate employees. The average salary of each graduate employee is 16,550 and undergraduate employee is 11,950. Average salary of workers in the company is 14,750. If there are total 575 workers in the company, then find out total number of graduate employees in company. அப்போ ரெண்டு விதமான எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. ஒன்னு அண்டர் கிராஜுவேட் எம்ப்ளாயிஸ், இன்னொன்னு கிராஜுவேட் எம்ப்ளாயிஸ். சரியா? இது நம்ம அலிகேஷன் எழுதும் போது எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஒரு பக்கம் அண்டர் கிராஜுவேட் எம்ப்ளாயிஸ், ஒரு பக்கம் கிராஜுவேட் எம்ப்ளாயிஸ். இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிராஜுவேட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் ஆவரேஜ் சேலரி கால்குலேட் பண்ண எவ்வளவு இருக்கான்? 16,550. புரியுதா? 16,550. இது யாருக்கு? கிராஜுவேட் எம்ப்ளாயிஸோட ஆவரேஜ் சேலரி. அதே மாதிரி யூஜி அண்டர் கிராஜுவேட் எம்ப்ளாயிஸோட ஆவரேஜ் சேலரி என்னவா இருக்கு? 11,950 இருக்கு. இது தனித்தனியா பார்த்தா அண்டர் கிராஜுவேட்டுக்கு மட்டும் ஆவரேஜ் பார்த்தா இது, கிராஜுவேட்டுக்கு மட்டும் ஆவரேஜ் பார்த்தா இது. ஆனா கம்பைண்டா அங்க இருக்கக்கூடிய மொத்த எம்ப்ளாயிஸ்க்கும் ஆவரேஜ் பார்த்தா எவ்வளவு வருது? 14,750 வருது. புரியுதா? 14,750 வருது. ஓகே, நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது பாருங்க, இந்த இடத்துல 11,950 இருக்கு, இங்க 14,750 இருக்கு. ஸோ இங்கே நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இதில் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2,800 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 16,550 இருக்கு, இங்கே 14,750. இங்கே டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 1,800 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 00க்கு 00 கேன்சல் ஆகிடும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 9 டைம்ஸ், இங்கே நமக்கு 14 டைம்ஸ். அப்போ 9:14 அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மொத்த எம்ப்ளாயிஸ்ல அண்டர் கிராஜுவேட் எம்ப்ளாயிஸ் அண்ட் கிராஜுவேட் எம்ப்ளாயிஸ்க்கான ரேஷியோ. டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து 575 கொடுத்துருக்காங்க. ரேஷியோ படி டோட்டல் பார்க்கும்போது எவ்வளோ இருக்கு? 23 யூனிட்ஸ் இருக்கு. இப்போ 23 யூனிட்ஸ் தான் 575 அப்படின்னா நமக்கு கேட்டது யாரு? கிராஜுவேட் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து 14 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ண பாருங்க. 1 யூனிட்னா 57க்குள்ள 2 டைம்ஸ் இருக்குமா? 46 பேலன்ஸ் 11. அப்போ 115னா 5 டைம்ஸ். அப்போ 1 யூனிட்ங்கிறது 25. அப்போ 14 யூனிட்ஸ் அப்படிங்கிறப்போ 14 into 25 ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 350 கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 350. கிளியரா? ஸோ இது வந்து ஆவரேஜ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சிம்பிளான கொஸ்டின் தான். தனித்தனியா ஆவரேஜ் கொடுத்தாங்க. அண்டர் கிராஜுவேட்டுக்கு கிராஜுவேட்டுக்கு அடுத்து ஓவரால் ஆவரேஜ் கொடுத்தாங்க. அதுல இருந்து நமக்கு அந்த அண்டர் கிராஜுவேட் அண்ட் கிராஜுவேட்டுக்கு எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரேஷியோவை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேர் ஆர் 125 மிடில் லெவல் எம்ப்ளாயிஸ் இன் டியூ நார்த் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. டியூ நார்த் கம்பெனில மிடில் லெவல் எம்ப்ளாயிஸ் வந்து 125 பேர் இருக்கிறாங்களாம். ஆவரேஜ் மந்த்லி சேலரி ஆஃப் மிடில் லெவல் எம்ப்ளாயிஸ் வந்து 5,500 அண்ட் தட் ஆஃப் த சீனியர் லெவல் எம்ப்ளாயிஸ் வந்து 14,000. த ஆவரேஜ் மந்த்லி சேலரி ஆஃப் ஆல் தீஸ் எம்ப்ளாயிஸ், அதாவது என்னன்னா இந்த மிடில் லெவல் எம்ப்ளாயிஸ் இந்த சீனியர் லெவல் எம்ப்ளாயிஸ் இவங்களுக்கோட டோட்டல் மொத்தமான ஆவரேஜ் வந்து எப்படி இருக்குதுன்னா 8,687.5 இருக்கு. Find the total number of employees in the company if middle and senior level employees of Due North company form 80% of their total employees. So question first புரிஞ்சுக்கோங்க. வந்து என்னன்னா மொத்தம் 125 மிடில் லெவல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுல மிடில் லெவல் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் ஆவரேஜ் பார்த்தா எவ்வளவு இருக்கான்? 5,500. அப்ப நான் என்ன பண்றேன் நேரத்துல பாருங்க, மிடில் லெவல் எம்ப்ளாயிஸ்க்கு இந்த பக்கம் ஆவரேஜ் எவ்வளவு இருக்கு? 5,500. அடுத்தது சீனியர் லெவல் எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் ஆவரேஜ் பார்த்தா எவ்வளவு இருக்கான்? 14,000. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் கலந்து பார்த்தா எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, ஆவரேஜ் மந்த்லி சேலரி ஆஃப் ஆல் தீஸ் எம்ப்ளாயிஸ். தீஸ்னா யாரு? இந்த மிடில் லெவல் சீனியர் லெவல். இவங்க ரெண்டு பேருக்கும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆவரேஜ் எவ்வளவு வருது? 8,687.5 வருது. அப்போ இந்த அலிகேஷன் சார்ட்டை வச்சு நான் என்ன பண்ணிடலாம்?
அந்த கம்பெனில இருக்கக்கூடிய மிடில் லெவல் எம்ப்ளாயிஸ்க்கும் சீனியர் லெவல் எம்ப்ளாயிஸ்க்கும் உள்ள ரேஷியோவை கண்டுபிடிச்சலாமா? ஸோ ரேஷியோ எப்படி வருதுன்னு பாருங்க. டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இங்க வந்து 14,000 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 8687.5 இப்ப டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இந்த இடத்துல 5312.5 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 8687.5ல இருந்து 5500 மைனஸ் பண்ணோம்னா 3187.5 கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இது ரேஷியோங்கிறதுனால சிம்பிளிஃபை பண்ண போறோம். சார் ரெண்டு பக்கமும் ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால நான் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ண போறது இல்ல. அப்படியே பாயிண்ட்டை வந்து ரெண்டு பக்கம் பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு பக்கம் பாயிண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? இது அப்படியே சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 25 டேபிள்ல கேன்சல் பண்றேன். 25 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்க போகுது அப்படின்னா இங்க பாருங்க 2 டைம்ஸ் 225 50 பேலன்ஸ் 3 31க்குள்ள 1 டைம் இருக்குமா? 31க்குள்ள ஒரு 25 இருக்கும். பேலன்ஸ் 6 62 இருக்கும். 62க்குள்ள 2 டைம்ஸ் இருக்கும். அடுத்து 12 அதுல 5 டைம்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க 25 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 31க்குள்ள 1 டைம் இருக்கும். பேலன்ஸ் 6 68 இருக்கா? அப்ப 68னா 2 டைம்ஸ் 50 போக பேலன்ஸ் வந்து 18 இருக்கும். அப்ப 18னா 187 187னா நமக்கு அதுக்குள்ள டோட்டலா 7 டைம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 டைம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா திரும்பவும் நம்ம 25 டேபிள்ல கேன்சல் பண்ணும். 25 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க என்ன வரும்னா 85 டைம்ஸ் வரும். இங்க வந்து 5 1 ஸோ 51 டைம்ஸ் வருது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல 13 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 13 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுது? இங்க 5 டைம்ஸ் இங்க 3 டைம்ஸ். சரி சார் 13ல 17 டேபிள்ல 17 டேபிள்ல கேன்சல் பண்ணிருக்கோம். 17 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க 5 டைம்ஸ் இங்க என்ன வருது 3 டைம்ஸ். 5 17 சார் 85 3 17 சார் 51. ஸோ 5:3 தான் அங்க இருக்கக்கூடிய மிடில் லெவல் எம்ப்ளாயிஸ்க்கும் சீனியர் லெவல் எம்ப்ளாயிஸ்க்கும் உள்ள ரேஷியோ. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? மிடில் லெவல் எம்ப்ளாயிஸ் வந்து 125 சொல்லிட்டாங்க. அப்ப இங்க என்ன இருக்கு 5. இப்போ இந்த 5 யூனிட்ஸ் தான் 125 அப்படின்னா நமக்கு தேவை மொத்த எம்ப்ளாயிஸ் வேணும். அப்போ 5 + 3 8 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? மிடில் லெவல் எம்ப்ளாயிஸும் சீனியர் லெவல் எம்ப்ளாயிஸும் சேர்ந்து மொத்தமா எவ்வளவு இருக்காங்கன்னு சொல்லி கிடைச்சிரும். அப்போ பாருங்க 5 யூனிட்னா 1 யூனிட் தான் 25. அப்போ 8 × 25னா எவ்வளவு கிடைக்கும்? 200 கிடைக்கும். சரியா? ஆக்சுவலா இந்த 200ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிடில் லெவல் எம்ப்ளாயிஸ் பிளஸ் சீனியர் லெவல் எம்ப்ளாயிஸ் இவங்க ரெண்டு பேருக்குமான டோட்டல் தான் இந்த 200. ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இந்த கம்பெனி மிடில் லெவல் அண்ட் சீனியர் லெவல் எம்ப்ளாயிஸ் ஆஃப் தட் கம்பெனி ஃபார்ம் 80% ஆஃப் த டோட்டல் எம்ப்ளாயிஸ். அப்ப இந்த 200ங்கிறது இந்த கம்பெனில மிடில் லெவல் சீனியர் லெவல் மட்டும் இல்ல, இதை தவிரவும் வேற நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. அப்போ அந்த கம்பெனியோட மொத்த எம்ப்ளாயிஸ்ல 80% தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மிடில் லெவலும் சீனியர் லெவலும் மொத்த எம்ப்ளாயிஸ்ல 80%. அப்ப டோட்டல் எம்ப்ளாயிஸ் 100% வச்சா அதுல 80% தான் எவ்வளோ? இந்த 200. அப்ப எனக்கு மொத்த எம்ப்ளாயிஸ் வேணும்னா 100 யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். புரியுதா? 80 யூனிட்ஸ் தான் 200னா 100 யூனிட்ஸ் எவ்வளோ? ஏன் இதை நம்ம இப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா இந்த 200ங்கிறது மிடில் அண்ட் சீனியர் லெவல் மட்டும்தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 80% மொத்தமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்ப 80% தான் 200னா 100% என்னன்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு டைப் எம்ப்ளாயி இல்லாம மத்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமா அந்த கம்பெனில எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிடும். பாருங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 2 4s are 8 5 4s are 25. அப்ப 2 யூனிட்ஸ் தான் 5. புரியுதா? 2 யூனிட்ஸ் 5 அப்ப 100 யூனிட்னா என்னன்னு பார்க்கணும். அப்ப 2 × 50 போட்டா தானே 100 வரும். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 5 × 50 5 × 50னா எவ்வளோ? 250. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் டி 250. ஆப்ஷன் டி 250. கிளியரா? 80% தான் 200னா 100% எவ்வளோன்னு பார்க்கும்போது எனக்கு 250 கிடைக்குது. அப்போ அந்த கம்பெனியோட டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து 250 அப்படிங்கிற ஆன்சர் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். ஸோ இதை தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வச்சு கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுல என்னன்னா ஸ்டூடெண்ட் ஆன்சர் 2/3 ஆஃப் டோட்டல் கொஸ்டின். ஓகேங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றாரு? மொத்த டோட்டல் கொஸ்டின்ல 2/3 3ல 2 பங்கு என்ன பண்ணிருக்காரு? ஆன்சர் பண்ணிருக்காரு. அதுல 60% ரைட் ஆயிருக்கு. அதுல 60% கரெக்ட் ஆயிருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா how much percent he should answer rest question right so that he may get 70% mark in the examination. அப்போ இந்த இடத்துல டோட்டல் கொஸ்டின் இருக்கும். மொத்தம் எத்தனை கொஸ்டின் எனக்கு தெரியாது. ஆனா மொத்த கொஸ்டின்ல 3ல 2 பங்கு தான் அவர் என்ன பண்ணிருக்காரு? இப்போ வரைக்கும் ஆன்சர் பண்ணிருக்காரு. அப்போ அவர் ஆன்சர் பண்ண அந்த 3ல 2 பங்கு கொஸ்டின்ல 60% ஆஃப் த கொஸ்டின் வந்து ரைட் ஆயிருக்கு. அப்ப இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு கொஸ்டின் இருக்கும்?
2/3 ஆஃப் த டோட்டல் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டாரா? பேலன்ஸ் இன்னும் எவ்வளவு கொஸ்டின் இருக்கு? 1/3 ஆஃப் த கொஸ்டின் இருக்கு. இந்த 1/3 ஆஃப் த கொஸ்டின்ல அவரு எவ்வளோ பர்சன்டேஜ் கரெக்டா ஆன்சர் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு ஓவராலா 70% மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. 70% அவர் கொஸ்டின் வந்து கரெக்டா பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்த கொஸ்டின் 2 பார்ட்டா பிரியுது. புரியுதா? மொத்த கொஸ்டின் என்ன பண்ணுது? 2 பார்ட்டா பிரியுது. சோ ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட். சரி, 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க மொத்த கொஸ்டினை. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்கிறது எவ்வளவுனா 2/3 ஆஃப் த கொஸ்டின். இந்த செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது வந்து 1/3 ஆஃப் த கொஸ்டின். புரியுதா? அப்ப மொத்த கொஸ்டின் என்ன பண்றாங்க? 2/3 1/3ன்னு சொல்லிட்டு 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அவர் 60% ரைட் ஆகுறாரு. செகண்ட் பார்ட்ல எவ்வளவு ரைட் ஆகணும்னு சொல்லி தான் கொஸ்டின். சோ இங்க எக்ஸ். ஆனா ரெண்டையும் சேர்த்து ஓவராலா 70% அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ரைட் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டா. புரியுதா? ஓவராலா 70% வாங்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல 60 வாங்கியாச்சு. ரெண்டாவது பார்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். கீழே ரேஷியோ நமக்கு தெரியும். ரேஷியோ எப்படி? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் எப்படி பிரிஞ்சிருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்கிறது 3ல 2 பங்கு. அப்ப செகண்ட் பார்ட்டுங்கிறது என்ன இருக்கும்? மிச்சம் 1 பங்கா இருக்கும். இல்ல நீங்க 2/3 1/3 கூட போட்டுக்கலாம். அப்ப 3 கேன்சல் ஆயிடும். புரியுதா? அப்போ டோட்டல் கொஸ்டின் 3ல 2 பார்ட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் பிரிச்சாச்சு. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3ல ஒரு பார்ட் இருக்கும். சோ 2:3 2:1ங்கிற ரேஷியோல இருக்கு. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல 60% கரெக்டா இருக்கு. செகண்ட் பார்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் கரெக்ட் ஆயிருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஓவராலா ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது 70% கரெக்டா இருக்கு. சோ கொஸ்டின் என்ன ரேஷியோல பிரிச்சிருக்கோம்? 2:1ங்கிற ரேஷியோல. இப்ப இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா என்ன வருங்கிறது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல 60 70 இருக்கு. சோ டிஃபரன்ஸ் எவ்வளவு? 10. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல வேல்யூ என்ன வரும்? 10. அப்போ 1 யூனிட் தான் இங்க என்னவா இருக்கு? 10ன்னு இருக்கு. புரியுதா? 1 யூனிட்டோட வேல்யூ தான் இதுல என்ன இருக்கு? 10. சரியா? இதை கரெக்டா எழுதிப்போம். இந்த இடத்துல 1 யூனிட்டோட வேல்யூ தான் நமக்கு 10ன்னு இருக்கு. 1 யூனிட்டோட வேல்யூ 10ன்னா அப்ப 2 யூனிட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? 20 இருக்கும். அப்ப இந்த இடத்துல 20 வருது. இங்க 20 வருதுன்னா அப்ப இந்த எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ போட்டா கரெக்டா வரும்? இங்க நீங்க கவனமா யோசிக்கணும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், அலிகேஷன் ஷார்ட் எழுதும் போது நடுவுல ஒரு நம்பர் இருக்குன்னா இங்க 70 இருக்கு. அப்ப 70 விட 60 எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. அப்ப கண்டிப்பா இங்க வரக்கூடிய எக்ஸ் 70 விட பெருசா தான் இருக்கணும். அப்ப எனக்கு டிஃபரன்ஸ் 20 வரணும். அட் த சேம் டைம் 70 விட பெருசா இருக்கணும்னா எக்ஸோட வேல்யூ என்னவா தான் இருந்தாகணும்? 90 தான் இருந்தாகணும். அப்ப எனக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி என்னது? 90%. புரியுதா? அப்ப செகண்ட் செட்ல அவங்க 90% ஆஃப் த கொஸ்டின் கரெக்டா பண்ணா மட்டும்தான் ஓவராலா அவங்களுக்கு 70% வந்து எல்லா கொஸ்டினும் கரெக்டா இருக்கும். தெளிவா புரியுதா? சோ இதுவும் பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை கிளியர் பண்றேன். மேக்ஸிமம் டவுட் வராது. வந்தாலும் பரவாயில்ல. என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் அதை கிளாரிஃபை பண்றேன். நம்மளோட GS Pro ஆப் மூலமாவும் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். அதுல இருக்கக்கூடிய சாட் செக்ஷன்ல நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? சோ இன்னைக்கு இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் ஒரு சில கான்செப்டோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.